ஒரு குட்டி கதை சொல்லிட்டா. நாள் 4 கண்டி நகரம். என்னோட முதல் நகரமா நான் கண்டியை சுற்றி பார்க்கலான்னு சொல்லி காலையில் முடியெல்லாம் விரிச்சு போட்டுன்னு கிளம்புனேன். என்னதான் நம்ம பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகாக இருந்தாலும் இந்த வண்டியை ஓட்டுன்னு போகிறப்ப பல பேர் பல மாதிரி பார்த்தாங்க. யார்ரா அவன் வண்டியை ஒரு மார்க்கமாக ஓட்டு போகிறான் அப்படின்னு. முதல்ல எங்கே போகிறது அப்படின்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தேன். அப்போ அந்த பிரதான சாலையை போகிறப்போ அந்த கண்டி வணிக வளாகத்தை பார்த்தேன். சரி, முதல்ல அதுக்கு போய் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே வண்டியை விட்டேன். இந்த வணிக வளாகம் அந்தளவுக்கு பெரிய வணிக வளாகம்லாம் கிடையாது. ஒரு சாதாரண வணிக வளாகம் தான். ஆனால் உள்ள தேவையான விஷயங்கள் எல்லாமே இருந்தது. கூட்டமும் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. இதுக்குள்ள ஒரு 2 நிமிஷம் நேராக நடந்திருப்பேன். அதுக்குள்ள வெளியில வந்து ஒரு பிரதான சாலை சேர்ந்துட்டேன். அந்த பிரதான சாலைக்கு வெளியில போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது கண்டி நகரம் எவ்வளவு பரபரப்பான நகரம் அப்படின்னு. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையே. மலையக நகரம் கொஞ்சம் அமைதியான நகரம் அப்படின்னு நினைச்சா கண்டி தான் வந்து இலங்கையிலேயே 2வது பரபரப்பான நகரமா, அதாவது பிஸி சிட்டியா. நான் பல காணொலிகளை சொல்லியிருக்கிறேன். ஒரு நகரத்துக்கு வந்தா அந்த நகரத்தோட சிறிய சந்தைக்கு எப்பவுமே போவோம் அப்படின்னு சொல்லி. அப்படிதான் ஒரு சந்தைக்குள்ள போனேன். இங்க பாருங்க, மக்கள் எவ்வளவு பரபரப்பா துணிகளை வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. இந்த இடத்துல வந்து ஒரு 4 வழி சந்திப்பு ஒன்று இருக்குது. அந்த சந்திப்பை பார்த்த உடனே எனக்கு டொரண்டோல இருக்கிற டண்டாஸ் சதுரம், அதாவது டண்டாஸ் ஸ்கொயர் ஞாபகம் வந்துச்சு. இவ்வளோ ஒரு பரபரப்பான நகரமா இருக்கும்னு சொல்லி நான் வந்து சுத்தமா எதிர்பார்க்கவே இல்லை. அது மட்டும் இல்லாம வாகன நெரிசலும் எக்கச்சக்கம் இங்க. இந்த இடத்துல தான் உணவகங்கள், வங்கிகள், இந்த மாதிரி பலசரக்கு பொருட்கள் கிடைக்கிற இடமா இருக்கிறதுனால மக்கள் இங்க பல பேர் வந்து போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க தான் அந்த வணிக வளாகமும் இருக்கிறதுனால ரெட்டிப்பு பரபரப்பு. இங்க அதிகமா தேநீர் கடைகளும் பழரச கடைகளும் கிடையாதுப்பா. நிறைய அந்த அடுமனை பண்டங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்குது. இதெல்லாம் பார்த்தோன்னா எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிச்சு. நேராக ஒரு உணவகத்துக்குள்ள போனேன். அங்கே இந்த அண்ணன் தான் நம்மளை கூட்டு போய் உட்கார வச்சு என்ன சாப்பிட வேணும் அப்படின்னு கேட்டாரு. என்ன இருக்குன்னு கேட்டேன். வாழை சாப்பாடு தட்டுமா அப்படின்னாரு. சரி கொடுங்க அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருந்தா ஒரு வாழை பொட்டலத்தை நெகிழியில சுத்தி கொண்டு வந்தாங்க. அது ஆமால, அதை நான் மறந்துட்டேன். இவங்க இப்படித்தான் வாழை சாப்பாடு நமக்கு கொடுப்பாங்க, பொட்டலமா கொடுப்பாங்க. நமக்கு தான் வாழை பிரிச்சு போட்டு சாப்பாடு கொடுத்தாலும் சரி, மடிச்சு போட்டு கொடுத்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சாப்பிடுவோமே. அதை திறந்து உள்ள பார்த்தா அதுக்குள்ள கொஞ்சம் சோறு, கோழிக்கறி, உருளைக்கிழங்கு, முட்டை, அப்புறம் மீன் இறைச்சி துண்டம், அதாவது ஃபிஷ் கட்லெட் இதெல்லாம் இருந்தது. நம்ம தான் சோறுன்னு வந்துட்டாலே எந்த வகையா இருந்தாலும் சரி, எந்த சுவையா இருந்தாலும் சரி அடிச்சு நவுத்துவோமே. இதை சாப்பிட்டேன், கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. என்ன ஒண்ணு, இந்த சோறு மட்டும் முழுசா வேகாத மாதிரியே ஒரு உணர்வு. இங்க மட்டும் இல்ல, எல்லா கடைகளிலுமே சோறு வந்து அறவே கடை மாதிரி இருந்தது. அது ஏன் தான் தெரியல. நல்லா சாப்பிட்டேன். நல்ல வெயில் வேற. சரி, இவ்வளவு நடந்துட்டோம். சாப்பிட்டு கொண்டா போய் தூங்கிட்டு வந்து மற்ற இடங்களை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் போனா அந்த கண்டி நதி தெரிஞ்சது. இந்த நதி இந்த கண்டி வணிக வளாகத்துக்கு எதிரிலே இருக்குது. அது மட்டும் இல்லாம இதுக்கு பக்கத்துல தான் இந்த புத்தர் பல்லு கோயில் இருக்குது. நல்ல பெரிய நதிப்பா. இங்க இருந்து அப்படியே நம்ம சுத்தி பார்த்து வந்தோம்னா நல்லா பெருசா தான் இருக்குது. நல்லா அழகாவும் இருந்தது. நல்ல வேலை அங்க கொஞ்சம் மரங்கள் இருந்தது. அதனால நின்று ரசிக்கிற மாதிரி இருந்தது. அந்த மரங்கள் மட்டும் இல்லைன்னு வச்சுங்களேன், மண்டை மேகிற கொண்டை எரியிற அளவுக்கு வெயில் இருந்திருக்கும். கண்டி குழுகுலுன்னு இருக்கோம் நாங்களேப்பா. இது என்னப்பா கொளுத்துது.